எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். உங்கள யார் யாருக்கு நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ஆசை? அட, எல்லாரும் கையை தூக்குறீங்களே. ஆனா உங்க அப்பா அம்மாலாம் என்ன சொல்வாங்க? ஒன்ன வளர்க்குறதே பெரிய கஷ்டமா இருக்கு, இதுல இன்னொரு நாய்க்குட்டி வேறையான்னு கேட்பாங்கல்ல. சரி சரி, இன்னைக்கு நம்ம அம்முவோட நாய்க்குட்டிய பத்தின ஒரு கதை கேட்க போறோம். கதை கேட்க நீங்க தயாரா இருக்கீங்களா? அம்முவின் நாய்க்குட்டி. எழுதியவர் சௌமியா ராஜேந்திரன். தமிழில் என் சொக்கன். அம்மு வீட்டில் நாய்க்குட்டி எதுவும் இல்லை. ஆனால் தான் ஒரு நாய்க்குட்டி வளர்ப்பதாக அவள் வகுப்பில் எல்லாரிடமும் சொன்னாள். என் நாய்க்குட்டியோட பேர் சங்கர் என்று வேணுவிடம் சொன்னாள் அம்மு. சங்கர் கருப்பு நிறத்துல அவ்வளோ அழகா இருப்பான் என்று குமாரியிடம் சொன்னாள். சங்கருக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும் என்று ராஜிடம் சொன்னாள் அம்மு. சங்கரும் நானும் பந்து விளையாடுவோம் என்று உன்னியிடம் சொன்னாள் அம்மு. இதையெல்லாம் கேட்ட வேணுவும் ராஜும் குமாரியும் உன்னியும் சங்கரை பார்க்க விரும்பினார்கள். நாங்க உன் வீட்டுக்கு வரலாமா என்றார்கள். முடியாது என்றாள் அம்மு. நீங்க கூட்டமா வந்தா சங்கர் பயந்துடுவான். பரவாயில்ல, நாங்க தனித்தனியா வந்து அவனோட விளையாடுறோம் என்றாள் குமாரி. முடியாது என்றாள் அம்மு. ஏன்? நாங்க இன்னைக்கு வெள்ள போறோம். பரவாயில்ல, நாங்க நாளைக்கு வரோம் என்றான் ராஜ். நாங்க அவனுக்கு வாழைப்பழம் கொண்டு வருவோம் என்றான் வேணு. நாங்க அவனோட தனித்தனியா விளையாடுவோம் என்றாள் குமாரி. அம்முவுக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. சரி என்று தலையாட்டினாள். அன்று மாலை அம்மு தன் தந்தையிடம் கேட்டாள். அப்பா, எனக்கு ஒரு நாய்க்குட்டி வாங்கி தரீங்களா? பார்க்கலாம் என்றார் தந்தை. ஆனா எனக்கு அவசரமா ஒரு நாய்க்குட்டி வேணும் என்றாள் அம்மு. தந்தை சிரித்தார். ஆனால் நாய்க்குட்டி வாங்கி தரவில்லை. அம்மு அன்றைக்கு சாப்பிடாமலே படுத்துவிட்டாள். மறுநாள் என்ன நடக்குமோ என்று எண்ணி எண்ணி அவளுக்கு காய்ச்சல் வந்து விட்டது. காலையில் அம்முவுடைய தாய் அவளை பார்த்தார். அடடா, குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்குதே என்றார். இன்னைக்கு பள்ளிக்கு போவேண்டாம், வீட்டிலேயே ஓய்வு எடுத்துக்கோ என்றார். ஆகவே அம்மு பள்ளிக்கு செல்லவில்லை. நாள் முழுக்க படுக்கையில் கிடந்தாள். சிரிக்கக்கூட மறந்துவிட்டாள். தன் நண்பர்கள் வந்தால் சங்கர் எங்கே என்று கேட்பார்களே என்கிற கவலையில் அவளுக்கு பசியே எடுக்கவில்லை. ஒரே ஒரு இட்லி மட்டும் சாப்பிட்டாள். மாலையில் வேணு, ராஜ், குமாரி, உன்னி நால்வரும் வந்தார்கள். நீ ஏன் இன்னைக்கு பள்ளிக்கு வரல என்று கேட்டான் உன்னி. எனக்கு உடம்பு சரியில்லை என்றாள் அம்மு. அவர்கள் சங்கரை பற்றி கேட்பார்களோ என்று அம்மு பயந்த நேரத்தில், நாங்க சங்கரை பார்த்துட்டோம் என்றான் ராஜ். அப்படியா? எங்க? அதிர்ச்சியுடன் கேட்டாள் அம்மு. தோட்டத்துலதா என்றாள் குமாரி. ஆனா அவன் எங்களோட பந்து விளையாட மறுக்கிறான் என்றான் ராஜ். அம்முவுக்கு ஒன்றும் புரியவில்லை. படுக்கையிலிருந்து எழுந்து வெளியே ஓடினாள். அவர்கள் சொன்னது உண்மைதான். அவளுடைய தோட்டத்தில் ஒரு நாய்க்குட்டி இருந்தது. சங்கர் என்று அதை கொஞ்சினாள் அம்மு. ஆனா சங்கர் கருப்பு நிறம்னு நீ சொன்னியே என்று கேட்டான் வேணு. இது பழுப்பா இருக்கே. நான் சும்மாதான் சொன்னேன் என்றாள் அம்மு. சங்கர் கூட்டத்தை பார்த்தா பயப்படுவான்னு சொன்னியே என்று கேட்டாள் குமாரி. இது பயப்படாம எங்களோட விளையாடுதே. நான் சும்மாதான் சொன்னேன். சங்கர் நல்லா பந்து விளையாடுவான்னு சொன்ன, இது பந்தே விளையாட மாட்டேங்குதே என்று கேட்டான் உன்னி. நான் சும்மாதான் சொன்னேன். ஆனா அவனுக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் குமாரி. நான் சொன்ன பாத்தியா குமாரி என்று மகிழ்ச்சியாக சிரித்தாள் அம்மு. அப்பொழுது அம்மா உள்ளே வந்தார். அம்மா அம்மா, இந்த நாய்க்குட்டிய நாமளே வளர்க்கலாமா? ஆனா அம்மு, நம்ம வீட்ல நாய்க்குட்டியே இல்லாத போது நாய்க்குட்டி இருக்குன்னு உன் நண்பர்கள் கிட்ட போய் சொன்னது சரியா? தப்புல? முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. இந்த நாய்க்குட்டிய நாமளே வளர்க்கலாம் என்றார் அம்மா. அம்முவும் அவள் நண்பர்களிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டாள். அம்மு அந்த நாய்க்குட்டியை அன்பாக பேணி பராமரித்து வளர்த்தாள். சங்கருடன் தினமும் விளையாடி மகிழ்ந்தாள்.
என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? பொய் சொல்லக்கூடாது குழந்தைங்களா. எப்பவுமே நம்ம உண்மை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொன்னோங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு பிரச்சனையாவே இருக்காது. பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா யாருமே நம்ம சொல்றத நம்பவே மாட்டாங்க. அதனால பொய் சொல்லாம இருங்க, சரியா? இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல உங்களை சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.